Hello friends, நான் உங்க கோபி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கோபிஸ் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு மைக்ரோசாஃப்ட்னுடைய சர்ஃபேஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஹைபிரிட் லேப்டாப் கம் டேப் இருக்கு. இதனுடைய ஓவர்வியூவும் அப்புறம் நான் இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த டேப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த சர்ஃபேஸ் ப்ரோனுடைய லெஃப்ட் சைட் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆடியோ ஜாக் மட்டும்தான் இருக்குது. அண்டு இப்போ நம்ம ரியர் சைட் வியூ பார்ப்போம். ரியரில் பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ரியர் ஃபேஸிங் கேமரா இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பவர் பட்டனும் வால்யூம் ராக் பட்டனும் இருக்குது. நம்ம இந்த கீபோர்டை இப்போ ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் புல் பண்ணால் போதும். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்னோட லோகோ தெரியுது. ரொம்பவே குயிக்காக பூட் ஆயிடுச்சு. இது வந்து 4GB ரேமும் 128GB சாம்சங் M2 NVMe ஸ்டோரேஜ் ட்ரைவும் இருக்குது. வாங்க இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்க்கலாம். இந்த பென் ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. டச்சோடைய சென்சிட்டிவிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நம்ம ஃபிங்கர்லையும் யூஸ் பண்ணி பார்க்குறோம். அதுலேயுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. வாங்க இப்போ நம்ம இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா i5ல 6th gen ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4GB ரேம் இருக்குது. இப்போ நம்ம இதனுடைய டிவைஸ் மேனேஜர் போகலாம். இது வந்து நம்ம நார்மலாகவே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற அதே சேம் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் டேப்லெட்டுங்கிறதால எந்த வகையிலும் இது வந்து லேப்டாப்க்கு சலிச்சது கிடையாது. இதனுடைய ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1080 பிக்சல்ஸில் 16:9 ரேஷியோவில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ரொம்ப ஒரு கிளாரிட்டியான இருக்குன்னு சொல்லலாம். இதனுடைய ரியர் ஃபேஸிங் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1080 பிக்சல்ஸில் 16:9 ரேஷியோவில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூமும் இருக்குது. ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் ப்ரோ பொறுத்த வரைக்கும் கேமரா வந்து ஒரு எக்ஸலண்ட்டான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த சர்ஃபேஸ் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 12.3 இன்ச்சு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா Quad HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதை வந்து 2K டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இதனுடைய கிளாரிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த எஸ் பென்னை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்ம ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு ஓப்பன் பண்ணுறோம். ஜஸ்ட் அதில் நம்ம எந்த லெட்டர் எழுதினாலும் சரி அது அப்படியே வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துடுது. இந்த ஃபியூச்சர் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பெண்ணை வந்து யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது தப்பாக எழுதிட்டோம்னா இதை பின்னாடி திருப்பி ஜஸ்ட்டு தேய்ச்சா போதும், அது வந்து எரேஸ் ஆகிடுது. இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த எஸ் பென்ல பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் சைடில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைடில் ஃபிக்ஸ் ஆகிடுது. அது பார்க்க அழகாகவும் இருக்கு. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு இல்லையா? இந்த மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் ப்ரோவில் பின்னாடி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க அலுமினியம் பிளேட்டில். அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட. அந்த ஸ்டாண்டில் நம்ம வச்சுட்டு ரொம்ப அழகாகவே இதை வந்து ஒரு டேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதர் டேப்ஸ்லாம் வாங்கினா தனியாக அதுக்கு ஒரு பவுச் வாங்குற மாதிரி இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கலாம். என்ன கிளாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸலண்ட். இப்போ இந்த கீபோர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம கிட்ட கொண்டு போனாலே போதும். அவ்வளோதாங்க, ஒட்டிக்கிச்சு. பார்த்தீங்களா? இந்த கீபோர்டுடைய வர்த்து பார்த்தீங்கன்னா 12,000 rupees நம்ம வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது நம்ம வாங்கும்போது இதையும் சேர்த்து வாங்கிடலாம். 12,000 rupeesக்கு இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா
என்னை பொறுத்த வரைக்கும் வருத்தம் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் டைப் பண்ணி பார்த்ததில் இந்த கீபோர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த கீபோர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கீபோர்ட் பேக்லேட்டாக இருக்குது. இது நமக்கு இரேட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்பவே நல்லாயிருக்கு. 12,000 rupeesக்கு இந்த கீபோர்ட் ஒர்த்து தான். ஓவராலாக நான் இந்த மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் ப்ரோவை யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம ஒரு ஹைப்ரிட் டேப்னு அவங்க சொல்கிறது உண்மை தான். இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லேப்டாப்க்கு ஈக்குவலாகவே இருக்குது. ஏன்னா இதில் வந்து இன்டெல்னுடைய i5 6th gen ப்ராசர் தான் இருக்குது. ஸோ நோட் பேட் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வேல்யூ ஃபார் மணின்னு தான் சொல்லுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டேப்லெட் மோட் போய் பார்க்கலாம். டேப்லெட் மோடு போய் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்னுடைய ஆப்பில் வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. நம்ம இந்த பழைய இந்த விண்டோஸ்னுடைய மொபைல் யூஸ் பண்ணியிருந்தீங்களா அது மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. திரும்பவும் இந்த எஸ்பென் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இந்த எஸ்பென் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ இந்த சர்ஃபேஸ் ப்ரோவை நான் ஒன் ஹேண்ட்லேயே யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நெட்டுக்கு ஆன் பண்ணிட்டோம். ஒரு வெப்சைட் போய் நான் ஒரு ரீடிங் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி பார்க்குறோம். இந்த சர்ஃபேஸ் ப்ரோ பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டும் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அதில் எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. பாருங்கள், டச் பண்ணுறோம். ஒரு விக்கிபீடியாவில் இதை பற்றியே நம்ம படிக்கிறோம். எவ்வளோ ஹேண்டியாக இருக்குது பாருங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஜூமும் சூப்பராகவே இருக்குது. ஜூம் பண்ணி படிக்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா இந்த வீடியோ தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இமெயில் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆஃபீஸை சென்னையில் தான் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து 10 இயர்ஸாக லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்ஸ் வந்து செகண்ட்ஸில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ரொம்ப ரொம்ப லைட் யூஸ்டு ப்ராடக்ட் தான் நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாகவே வந்து குவாலிட்டி செக் தெரவாக பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் 6 மாதம் வந்து வாரண்டியும் கொடுக்குறோம். நாம் ஒரு புது ப்ராடக்டை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதி ஆகிடுது. ஸோ நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து புதுசாக வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் இது மாதிரியான ப்ராடக்ட்ஸை வாங்கும்போது உங்களுடைய வந்து பணமும் மிச்சமாகும். இன்கேஸ் வந்து இது மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் பாதி விலையில் வாங்கிட்டு நீங்கள் ரீசேல் பண்ணும்போது கூட அதனுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் குறையும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப்பை நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் நீங்கள் அதை சேல் பண்ணிங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் தான் உங்களால் சேல் பண்ண முடியும். அதே 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு லேப்டாப்பை எங்ககிட்ட நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 30,000க்கு வாங்குறீங்கன்னா அது நீங்கள் 6 மாதம் கழிச்சு நீங்கள் சேல் பண்ணால் கூட அதை உங்களால் ஒரு 25,000க்கு சேல் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த செகண்ட் செனாரியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 தான் லாஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் புது ப்ராடக்ட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி லாஸ் ஆகுது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் தான் இருக்குது புதுசு வாங்குறதுக்கும் எங்ககிட்ட செகண்ட்ஸில் வாங்குறதுக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம இந்த ப்ராடக்ட்ல வந்துட்டு நம்மக்கிட்ட இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் புதுசு போகாமல் செகண்ட்ஸ் போகிறது தான் பெட்டர். அது அட்வைசபிளும் கூட. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.